முக்கிய செய்திகள். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது. பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு மத்திய அரசு கடும் கண்டனம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் மோடி தொலைபேசியில் பேச்சு. அமைதி திரும்ப தேவையான உதவிகளை செய்ய தயார் என உறுதி. முதியோர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வணக்கம். அணு ஆயுத தாக்குதல் குறித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அந்நாட்டில் வாழும் பாகிஸ்தானியர்கள் மத்தியில் உரையாற்றிய போது இந்தியாவுடனான எதிர்கால போரில் பாகிஸ்தானின் இருத்தலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமானால் அணு ஆயுத தாக்குதலை நடத்துவோம் என கூறியுள்ளார். பாகிஸ்தான் ஒரு அணுசக்தி நாடு என்றும் எச்சரித்த அவர் சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு கட்டினால் 10 ஏவுகணைகளை ஏவி தாக்கி அழிப்போம் என்றும் மிரட்டல் விடுத்தார். சிந்து நதி இந்தியாவின் குடும்ப சொத்து அல்ல என்றும் தங்கள் நாட்டில் ஏவுகணைகளுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது என்றும் அவர் கூறினார். அசீம் முனீரின் இந்த கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் மீது இந்தியா கவனம் செலுத்துவதாக கூறினார். அணு ஆயுத அச்சுறுத்தலை விடுப்பது பாகிஸ்தானுக்கு வழக்கமானதே என்று தெரிவித்த அவர் இத்தகைய கருத்துக்களில் காணப்படும் பொறுப்பற்ற தன்மை குறித்து சர்வதேச சமூகம் தனது சொந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்றார். பயங்கரவாத குழுக்களுடன் ராணுவம் கைகோர்த்து செயல்படும் ஒரு நாட்டில் அணுசக்தி கட்டமைப்பில் நிலவும் சந்தேகங்களை இத்தகைய பேச்சுக்கள் வலுப்படுத்துவதாக தெரிவித்த திரு ஜெய்ஸ்வால் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டோ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியா ஏதாவது மாற்றங்கள் செய்தால் போர் தவிர்க்க முடியாதது என்று கூறியிருப்பது புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுக்ரைனில் அமைதி திரும்ப தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பிரதமர் திரு மோடி உறுதியளித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு யுக்ரைன் ரஷ்யா இடையே தொடங்கிய போர் இன்னமும் ஓயவில்லை. போரை நிறுத்த உலக நாடுகள் பல வழிகளில் முயற்சிகள் மேற்கொண்டாலும் பலனில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பும் இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார். இதன் முக்கிய கட்டமாக வரும் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினை டிரம்ப் சந்திக்க உள்ளார். இந்த அதிகாரப்பூர்வ சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெறுகிறது. இந்நிலையில் தற்போதுள்ள அரசியல் சூழல் குறித்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் திரு மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை குறித்தும் என்ன பேசினோம் என்பது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அவரின் கருத்துக்களை கேட்டறிந்ததில் மிக்க மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டியதன் அவசியம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை தெரிவித்ததாக கூறிய பிரதமர் சாத்தியமான அனைத்து பங்களிப்பு மற்றும் யுக்ரைனுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் திரு மோடியுடன் பேசிய விவரங்களை ஜெலன்ஸ்கியும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திரு மோடியின் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பு, ராஜதந்திர செயல்பாடுகள் என அனைத்து முக்கிய விஷயங்கள் குறித்தும் விரிவாக விவாதித்ததாக கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் சாத்தியம் இருக்கும் இந்த தருணத்தில் ரஷ்யா தாக்குதல்களை தொடர விரும்புவதாக குற்றம் சாட்டியுள்ள யுக்ரைன் அதிபர் அமைதிக்கான தீர்வை காண்பது அந்நாட்டின் பங்கேற்புடன் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்தியா பகிர்வதும் முக்கியமான ஒன்றாகும் என கூறியுள்ளார். ரஷ்யாவுடன் தொடர்புடைய செல்வாக்குமிக்க ஒவ்வொரு தலைவரும் அந்நாட்டுக்கு இதை தெரியப்படுத்துவது அவசியம் என்று கூறியுள்ள ஜெலன்ஸ்கி அடுத்த மாதம் நடைபெறும் ஐநா கூட்டத்தின் போது திரு மோடியை சந்தித்து பேச இருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசோட சேவைகளை மக்களுடைய வீடுகளுக்கே தேடி சென்று கொடுக்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோட கடமை முடிஞ்சிடுறதா
நாம் நினைக்கிறது இல்லை. அந்த திட்டத்தோட பயன் கடைகோடி மனிதரையும் சென்று சேருதான்னு கண்காணிக்கிறதையும் கடமையாக நினைக்கிறேன். இந்த திட்டத்தின் மூலம் 16,73,000 குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,000 மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களிலேயே குடிமை பொருட்களை பெறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக மின்னணு எடைத்தராசு உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70 வயதுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவாகும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தெருநாய்களை முறைப்படி கட்டுப்படுத்தாததால் அவற்றால் நாள்தோறும் பல சிறுவர்கள் முதியவர்கள் தாக்கப்படுவதாக கூறியுள்ளார். இதில் பலர் காயமடைவதோடு சிலர் உயிரிழக்க நேரிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் உள்ள மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் பிற பொதுச்சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம், திரு அருள்முருகன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த அவர்கள் தெருநாய்கள் கடிப்பதால் முதியவர்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உயிரிழப்பதாகவும் அவற்றை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள், முதியவர்கள் பாதிக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். இதுகுறித்து உள்ளாட்சி அமைப்புகள், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் தெருநாய்களை கட்டுப்படுத்த விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பட்டினப்பாக்கம், அடையாறு, அண்ணா சாலை, கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை மற்றும் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், தாம்பரம், சேலையூர், முடிச்சூர், பெருங்களத்தூர், நீலாங்கரை, பனையூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. திருவள்ளூர், மணவாள நகர், வேப்பம்பட்டு பகுதிகளிலும் 2வது நாளாக மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. ஜெயங்கொண்டத்தில் 2வது நாளான நேற்று வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கோட்டைக்காட்டையும் கடலூர் மாவட்டம் சவுந்தர சோழபுரத்தையும் இணைக்கும் தற்காலிக பாலத்தில் காற்றாற்று வெள்ளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சையில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் சிராஜுதீன் நகர் அருகே தென்னை மரம் வேரோடு சாய்ந்து குழந்தைகளுடன் சென்ற ஆட்டோவின் முன்பகுதியில் விழுந்தது. இதில் குழந்தைகள் காயம் ஏதுமின்றி தப்பினர். இதனிடையே வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை மையம் அடுத்த 2 நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பதியில் தொடர் மழை காரணமாக கபிலதீர்த்தம் அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை அடுத்து மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரி திரு பொன் மாணிக்கவேலுக்கு தொடர்பு இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் விவகாரத்தில் கடத்தல் கும்பலுடன் இணைந்து அந்த வழக்கை விசாரித்து வந்த திரு பொன் மாணிக்கவேல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தம் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திரு பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனுவில் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி திரு காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தம் மீதான புகார்களை சிபிஐ விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தம் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நகலை வழங்க கோரி கீழமை நீதிமன்றத்தை நாடியதாக மனுவில் அவர் கூறியுள்ளார். ஆனால் எஃப்ஐஆர் மட்டும் வழங்கப்பட்டதாகவும் பிற ஆவணங்களை கொடுக்கப்படவில்லை என்றும் திரு பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார்.
எனவே எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று அவர் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து சிபிஐ அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி திருமதி மஞ்சுளா முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீனிவாசன், திரு பொன் மாணிக்கவேல் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் குற்றப்பத்திரிகையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மேலும் குறிப்பிடப்பட்ட சாராம்சம் மற்றும் முகாந்திரம் அனைத்தும் குற்றப்பத்திரிகையில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறி அவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். புதுச்சேரியில் மதுபான விடுதியை முற்றுகையிட்ட காங்கிரசாரை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் பிறந்தநாள் கொண்டாட சென்ற சென்னை கல்லூரி மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இதை கண்டித்தும் குடியிருப்பு பகுதிகள், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகேயுள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தியும் மகிழா காங்கிரஸ் சார்பில் நேற்று முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய காங்கிரஸ் கட்சியினர் நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டினர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க ரங்கசாமி அரசு தவறிவிட்டதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாகவும் காங்கிரசார் சாடினர். கல்லூரி மாணவன் கொலை வழக்கில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என்று அவர்கள் தெரிவித்தனர். காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் பெய்யும் மழையால் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பாக வைக்க முடியாமலும் காய வைக்க இடமின்றியும் தவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளில் அடியில் உள்ளவை முளைக்க தொடங்கியுள்ளன. போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோடு ஏறாண்டு இருந்து ரோடு மழை பெஞ்சு போச்சுன்னா விவசாயி நெல் கொண்டுட்டு வர முடியல. ஒரே சேராக கிடக்கு, கொட்ட இடம் இல்லை. இதுக்கு ஒரு காங்கிரீட்டராக போட்டு விவசாயத்தை செஞ்சு கொடுத்தா இல்லை. இந்த நெல் போடல இந்த போகிறாங்க, மழை வந்துருச்சு, இந்த போட்டு தரான்னு இருக்காங்க. நெல் முளைச்சி போய் கிடக்கு, தண்ணியில் கொட்ட வேண்டியாக இருக்குது. டிராக்டர் நெல் எடுத்துக்கிட்டு டிராக்டர் வர முடியல, மாட்டிக்குது. அதுக்கு 2 ஆள் தள்ளி விட வேண்டியா இருக்குது, ஒரு வண்டி பிடிச்சி தள்ளி விட வேண்டியா இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ஆண்டு நெல் மகசூல் அதிகம் உள்ளதால் தற்காலிக திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிங்கம்புணரி அருகே வனப்பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் வனவிலங்குகளுக்கும் ஆபத்து ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிங்கம்புணரி அருகே ஓடுவன்பட்டியில் இருந்து மேல வண்ணாறு இருப்பு கட்டுக்குடிப்பட்டி வழியாக பொன்னமராவதி செல்லும் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள மலைப்பாதை உள்ளது. இந்த பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் குறைவு என்பதால் காலாவதியான மருத்துவ கழிவுகளை மலையில் இருந்து வீசிவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் மலை அடிவாரத்தில் சுமார் 1 டன் அளவில் காலாவதியான மருந்து மாத்திரைகள், ஊசிகள் அந்த பகுதியில் பரவி கிடக்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் குரங்குகள், மான்கள், காட்டுப்பன்றிகள், முயல்கள், காட்டெருமைகள், அரிய வகை மர அணில்கள் உள்ளிட்ட வன விலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கொட்டியிருக்காங்க. அது என்னை கூட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ பார்த்துருக்கான், பயன்படுத்தப்பட்ட ஊசி, பயன்படுத்தப்பட்ட மாத்திரைகள், எக்ஸ்பைரியான மாத்திரை, மருந்து, இருமல் மருந்து எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வனப்பகுதியில் அதிகமான வனவிலங்குகள் இருக்குது. குரங்கு, அணில், அரிய வகை உடும்பு, காட்டெருமைகள், மான் எல்லாமே இருக்குது. இது ஏதாவது பயன்படுத்தும் போது அதுகளுக்கு வியாதிகள் உண்டாகி அதன் மூலியமாக மக்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் சொன்ன உடனே ஃபாரஸ்ட் இப்போ அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகளை சமூக விரோதிகள் தயவு செய்து இயற்கையை பாதுகாக்கணும். தயவு செய்து யாருமே இதை இந்த மாதிரி கொட்டி வனத்தை அழிக்காதீங்க. இப்பகுதியில் அதிக அளவில் சுற்றித் திரியும் குரங்குகள் இந்த மருந்துகளை உட்கொண்டால் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். வனப்பகுதியை சீரழிக்கும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம், பிரான்மலை வனத்துறையினரும் நடவடிக்கை எடுப்பதுடன் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பப்படும் வனவிலங்கான யானையின் வாழ்விடங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாலும் உணவு தேடி ஊருக்குள் வரும் யானைகளால் மனித வனவிலங்கு மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு வனத்துறையின் யானைகள் எண்ணிக்கை கணக்கீட்டின்படி
இந்தியா முழுவதும் 29,964 யானைகள் இருப்பதாகவும், அதிகபட்சமாக கர்நாடக மாநிலத்தில் 6,049 யானைகளும், தமிழ்நாட்டில் 2,761 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2017இல் 2,617 இருந்த யானைகளின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 500 அதிகரித்து 2,961 அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ரயில் மோதியும் மின்வேலியில் சிக்குவது உள்ளிட்ட காரணங்களால் இந்தியா முழுவதும் 75 யானைகள் உயிரிழக்கின்றன. யானைகளின் பாதுகாப்பு, அதன் வாழ்விடங்கள், வேட்டைக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. யானைகளோட எண்ணிக்கையை அதிகமாக்கினா தான் நமக்கோட காடுகளோட பரப்பும் நமக்கு அதிகமா இருக்கும். காடுகள் செழிப்பாக இருந்தால்தான் நம்ம பூவுலகு செழிப்பாக இருக்கும். மனிதன் உள்ளிட்ட பல்லுயிர்கள் சிறப்பாக இருப்பதற்கு இந்த யானைகள் தான் முக்கியம். மனித உயிர்கள் உள்ளிட்ட பல்லுயிர்களுக்கும் காடுகள் மிக மிக அவசியம் என்ற போதிலும் அந்த காடுகள் செழிப்பாக இருக்க யானைகள் அவசியமாகும். இந்தியா முழுவதும் யானைகள் அதிகம் கடக்கும் மற்றும் யானைகள் அதிகம் உயிரிழக்கும் ரயில் வழித்தடங்கள் கண்காணிக்கப்பட்டு யானைகள் உயிரிழப்பு தடுக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானலில் உருளைக்கிழங்கு அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் விலை கிடைப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சித்திரை மாதம் விதைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் முதல் கட்ட அறுவடையாகும் நிலையில் சந்தையிலும் 1 கிலோ உருளைக்கிழங்கு விலை நல்ல விலைக்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உருளைக்கிழங்கிற்கு நல்ல விலை கிடைத்து வருகின்ற போதிலும் இந்த ஆண்டு கோடை மழை சரிவர பெய்யாததால் மே மாத இறுதியில் விதைக்கப்பட்ட கிழங்குகள் வளர்ச்சி குறைந்து காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது கிழங்கு இப்ப இந்த பெருக்கல, எங்களுக்கு மழை தண்ணி இல்லை, மே மாசம் பண்ணோம். இப்ப விலைவாசி கம்மியா இருக்கு, ரொம்ப நட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே ஜமாளிக்க முடியல. நாங்க விவசாயிகளுக்கு உருளைக்கிழங்கு காப்பீடு திட்டத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என தோட்டக்கலைத்துறையை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அணு ஆயுத தாக்குதல் குறித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரின் மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு, தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என எச்சரித்துள்ளது. வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் தாயுமானவர் திட்டத்தை ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.